புகழனைத்தும் இறைவனுக்கே. நான் ஷெஹனாஸ் பர்வீன், ஜீவசாந்தியோட ஒருங்கிணைப்பாளர். நாங்கள் ஜீவசாந்தி அறக்கட்டளையில் கடந்த 8 வருடங்களாக சமத்துவ சகார் உணவு வழங்கிட்டுருக்கோம். ஒரு 100-200லேருந்து ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் 6000 சாப்பாட்டுக்கு மேலே டெய்லியுமே யார் யாருமே பசியோடு உணவு நோன்பு வைக்கக்கூடாதுன்னு ஒரு அடிப்படையில் எல்லாத்துக்கும் அவங்க இருப்பிடம் தேடி யார் கேட்குறாங்களோ அவங்க இருப்பிடம் தேடி நாங்கள் 15-20 குழுக்களாக பிரிஞ்சு நாங்கள் இதை உணவு விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த உணவு பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இது மளிகை சாமான் எல்லாம் வாங்கணும் பண்ணணும். அதனால் ஆஃப்டர்நூன்லேருந்தே நாங்கள் எல்லாருமே நோன்பும் வச்சுருக்கோம். இது இல்லாமல் இதில் மெயின் என்னென்னா அனைத்து மதங்களை சார்ந்தவங்களும் இதில் ஒருங்கிணைஞ்சு வேலை பண்ணிகிட்ருக்குறோம். உணவு தயாரிப்பதிலும் சரி, பேக்கிங்லேயும் சரி, விநியோகத்துலேயும் சரி, எல்லாமே அனைத்து மதங்கள்லேருந்தும் எல்லாமே இணைந்து ஒரு முன்னுதாரணமாக இந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 6 மணிலேருந்தே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7-7:30க்கு ஒரு 100-150 பேர் இங்கே பேக்கிங்கு லேடிஸ் எல்லாம் குழம்பு சட்னி எல்லாம் கட்டுற வேலையை பார்ப்பாங்க. குடும்பத்தோடு எல்லாம் இதில் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 8-10 மணி அளவில் எல்லாம் பேக் பண்ணி ஒரு 15 குழு, எல்லா குழு கூடயும் ஒவ்வொரு லேடிஸ் போவாங்க. ஏன்னா லேடிஸ் ஹாஸ்டல் நைட்டு போவோம். அதனால் 12-1 மணிக்கு பசங்க போய் அதுனா எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு எல்லா குழு கூடயும் ஒவ்வொரு லேடிஸு அவங்க இருப்பிடம் தேடி அவங்களுக்கு போய் அங்கே கால் பண்ணி 12-1 மணி இவங்க எல்லாமே சேர்ந்து திரும்பி வரும்போது நாங்களே ஒரு 3 மணி 4 மணி ஆயிரும். சஹர் வச்சுட்டு நாங்கள் தூங்குகிற டைம் காலையில் சஹர் டைம் தான் நாங்கள் எல்லாம் திரும்பி இது 150-200 பேர் எல்லாமே களப்பணியாளர்கள். யாருமே பெய்டு ஒர்க்கர்ஸ் இல்லை. சாப்பாடு வைக்கிறவங்க மட்டும்தான் சேலரிக்கு ஒர்க் பண்ணுறாங்க. மற்றது எல்லாமே அவங்கவுங்க வாலண்டியர் பண்ணி பண்ணுறவங்க தான். இந்த மாதிரி இணைஞ்சு சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். பொருளாதாரமாகவோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி இந்த பணிகளை நிறையா இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிறது எங்களோட கருத்து. இது மெயினாக வெளி மாநிலங்கிறது இங்கே தங்கி படிக்கிற மாணவ மாணவிகள். அவங்களுக்கு காலையில் அந்த ஃப்ரெஷ் உணவுக்கு எங்கேயும் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் நோயாளிங்களுக்கு கூட தங்கி இருக்கிறவங்க அவங்களும் நோன்பு நோப்பாங்க. பிரயாணிகள், அப்புறம் வெளியிலேருந்து உலமா பெருமக்கள் நிறையா பேர் இந்த பள்ளிவாசலுக்கு தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு, அப்புறம் இங்கேருந்து க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த ட்ரெயின்லலாம் க்ராஸ் பண்ணும்போதே நம்மளோட நம்பர்ஸ் கூப்பிட்டு இந்த ட்ரெயின் வருதுன்னு சொன்னாங்க. அங்கேயும் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வெளிமாநில தொழிலாளர்கள் நிறையா பேர் எல்லாத்துக்குமே இப்படி கொடுத்துட்ருக்கோம். தினமும் ஒரு 6000க்கும்